ஒரு சீப்பான காஸ்ட், அதாவது கேட்டிங்கன்னா ரொம்ப மலிவான ஒரு விலையில் ரசிகர்கள் வந்து பார்வையாளர்களை வந்து தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான நடவடிக்கை. எத்திக்ஸ்னே ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு தேவை பார்வையாளர் வரணும், என்ன கருமத்தை வேணாலும் நம்ம காட்டலாம். ஸோ இது வந்து பார்வையாளர்கிட்ட போய் சேரும்போது எப்படி வந்து ஒரு அருவருப்பான ஒரு 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 நிகழ்ச்சியாக மாறுன்றது புரிஞ்சிக்காமல் பண்ணுறாங்க. நமக்கு தேவை பார்வையாளர் எப்படி காரி துப்புனா நமக்கு என்ன. 99% வந்து முழுக்க செக்ஸ் குறித்த விஷயம்தான் அந்த சொல்லதளமே பேசிச்சு. கள்ள உறவு பற்றி தான் பேசுச்சு. நீங்கள் கோமாப்பட்டியாக இருக்கட்டும், அது எந்த பட்டினா இருக்கட்டும், சரிங்களா, யாரையும் கூட்டு வந்து நீங்கள் பேசுங்க, ஆனால் எதையுமே அருவருப்பாக செய்யாது. இந்த ரியாலிட்டி ஷோ நீங்கள் நடத்துறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உரச பண்ணுறது வந்து கட்டி அணைக்கிறது, இப்படி வித்தியாசமான போட்டிகளை நான் வந்து நடத்துகிறேன்னு சொல்கிற பேரில் வந்து ஒரு ஆணும் பெண்ணையும் இணைக்கிறது, அதில் -18 சேர்க்கறது தான் ஆபாசமானதாக நான் பார்க்குறேன். இந்த ஜீ தமிழ் சேனலில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஷோ சிங்கிள் பசங்க அப்படின்ற ஒரு ஷோ. பட் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே ரொம்பவே வல்கராக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாராலையும் வந்து விமர்சிக்கப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தா அந்த சிங்கிளாக இருக்கிற இவங்க அதுக்கப்புறம் அதிலே ஒரு ரவுண்டு நடத்துகிறாங்க, ஜோடி ரவுண்டு மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க. இவங்க கொடுக்குற டாஸ்க்கே அதை சொல்லவே வல்கரிட்டியாக தான் வந்து இருக்குது. ஃபஸ்ட் நைட் சம்மந்தமான டாஸ்க்கெல்லாம் வந்து ஓப்பன் பப்ளிக்கில் வந்து வச்சு வந்து எடுக்கிறாங்க. வரவங்களுமே எல்லாம் இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ், கொஞ்சம் நமக்கு முகம் தெரிந்த நம்ம நட்சத்திரங்களும் வராங்க. கொஞ்சம் அந்த சைட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து வராங்க. மற்ற சேனலில் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வராங்க. பட் இது ரொம்பவே விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இதுக்கு ஒரு சென்சார்ஷிப்பே இல்லைன்றதுனால ரொம்பவே அத்துமீறி வந்து போயிட்டு வந்திருக்காங்க. இதை பற்றின ஒரு சீப்பான காஸ்ட், அதாவது கேட்டிங்கன்னா ரொம்ப மலிவான ஒரு விலையில் ரசிகர்கள் வந்து பார்வையாளர்களை வந்து தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான நடவடிக்கை. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டா ப்ராப்ளம் இந்த மாதிரி பல பிரபலங்கள் இருக்காங்களே, நான் வந்து சில பேரை நான் சொல்லவே மாட்டேன் சார், ஏன்னா அதீத திறமைசாலியாக இருக்கிறாங்க இன்ஸ்டாவில் இருக்கிற சில பிரபலங்கள். எல்லாரையும் நான் சொல்ல, சில பிரபலம் வந்து ரொம்ப அசாத்திய திறமையெல்லாம் நான் பார்த்து வியந்திருக்கிறேன் உண்மையிலேயே. அது வந்து ஒரு நடிகராக வந்து தன்னை வந்து நடிக்கிறது வந்து ஒரு மாடலாக காட்டிக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் இந்த டைலாக் பேசக்கூடிய அந்த ஏற்ற இறக்கம், இதெல்லாம் வந்து ஒரு தேர்ந்த நடிகர் மாதிரி சில பேர் செயல்படுறதை நான் பார்க்குறேன். அதனால் இன்ஸ்டா பிரபலங்களை அத்தனை பேரையும் நான் வந்து மோசம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ என்னென்னா இந்த ஜீ தமிழில் பண்ணக்கூடிய இந்த விஷயம்னு கேட்டால் -18 ஒரு பக்கம் இருக்குது சொன்னேன். சரி, சின்ன பிள்ளைகள்லாம் வந்து திறமையை காட்ட வேணாமா. இப்போ நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல, சிங்கராக வந்து தன்னை வந்து வெளிக்காட்டி பல நிகழ்ச்சி நடத்தும். சிங்கர்ன்றது நான் வந்து சூப்பர் சிங்கர்னால் ஒன்றும் இல்லை, பல சேனலும் நடத்துகிறாங்க. அதில் வந்து -18 வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்க டேலண்ட்டை. ஸோ அதனால் -18 வந்து கூடவே கூடாதுன்னு தான் நான் சொல்லலை. ஆனால் என்னென்னா இந்த ப்ரோக்ராம் டிசைனர் இருக்காங்களா, ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கூட அந்த எத்திக்ஸ்னே ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு தேவை பார்வையாளர் வரணும், என்ன கருமத்தை வேணாலும் நம்ம காட்டலாம். ஸோ இது வந்து பார்வையாளர்கிட்ட போய் சேரும்போது எப்படி வந்து ஒரு அருவருப்பான ஒரு ஒரு நிகழ்ச்சியாக மாறுன்றது புரிஞ்சிக்காமல் பண்ணுறாங்க. நமக்கு தேவை பார்வையாளர் எப்படி காரி துப்புனா நமக்கு என்ன. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன்னு கேட்டால், இது இன்ஸ்டா பிரபலங்கள்ன்ற பேரில் சில பேரை வர வச்சு அவங்கள வந்து எப்படி கொடுக்குறது, கட்டி பிடிக்க வைக்கிறது, முத்தம் கொடுக்க வைக்கிறது, அப்புறம் வந்து போட்டின்ற பேரில் வந்து தன்னுடைய வந்து உதட்டோட நெருக்கமாக்கி காட்டுது. இது ஒரு வகையான வந்து ஆபாசத்தை திணிக்கிறது தான். இப்போ எப்படி இந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் வந்து அந்த நிகழ்ச்சினால் வந்து இப்போ ஏதாவது அவுட்புட் இருக்கா சார்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அங்கே வந்து பேசக்கூடிய அத்தனை பேருமே சாதாரண குடும்பங்கள்லேருந்து கொண்டு வந்து வச்சு அவங்களுடைய வந்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பேச வச்சு அதன் மூலமாக தான், அதுவும் பெரும்பாலான விஷயங்கள் வந்து செக்ஸ் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். குடும்ப பிரச்சனையில் வந்து சொத்து பிரச்சனையோ இல்லை மற்ற எந்த பிரச்சனையும் அங்கே விவாதிக்காது. முழுக்க ஏன் காதலர் கூட கிடையாது. இப்போ லவ் குரு எடுத்துங்க, ராஜவேல் வந்து ஒரு பீரியடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி இரவு நேரங்களில் பயணிக்கும் போது, காரில் பயணிக்கும் போது கூட பார்த்திங்கன்னா அவர் நேர்காணல் பண்ணக்கூடிய வந்து வெறும் ஆடியோ தான் வரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரேடியோவில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேசக்கூடிய அந்த காதல் குறித்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வலியை நம்ம சுமப்போம். அது தொடர்ச்சியாக ஒரு சாங்கு அவர் போடுவார், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜவேலுக்கு அப்படி தான் அறிமுகமே.
எல்லாருக்கும் பரவாயில்ல, ஏன்னா பல பேருக்கு லவ் குருன்னு சொன்னால் தான் தெரியும். ஆனால் வந்து அவருடைய வாய்ஸும் சரி, அவர் கேள்வி கேட்குறதும் சரி, அவர் அதுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தையும் சரி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு காலகட்டம் அதெல்லாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, முழுக்க முழுக்க காமம் குறித்து பேசின விஷயம் தான் அந்த சொல்லதெல்லாம் உண்மையில். அதில் லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து கிடையாது, அவங்க மட்டுமே கிடையாது, அவங்கள தொடர்ந்து இன்னும் சில பேர் கூட வந்தாங்க. ஆனால் அவங்க நிற்கல. அதை நிகழ்ச்சியை அவங்க ஓரளவுக்கு என்ன சொல்கிறேன்னா வெற்றிகரமாக, அதாவது கமர்ஷியலான வெற்றிகரமாக நடத்துனது அந்த அம்மா தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அடுத்த குடும்பத்தை பற்றி எப்படி வந்து பேசுறதுன்றதுலாம் அவங்க தெரிஞ்சு அவங்க பேசினாங்க, என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுறதுன்றதெல்லாம் அதில் அவங்க தேர்ந்தவங்களாகிட்டாங்க. இன்றைக்கி கூட ஏதோ டிவியில் நடத்துகிறாங்க. அப்போது இந்த ஜீ தமிழ் தான் அதை வந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்திருந்தேன், சரிங்களா. அதில் சில பாசிட்டிவ் விஷயம்லாம் 1-2 குற்ற நடவடிக்கைலாம் கூட அதை கண்டுபிடிச்சாங்கலாம் செய்தி இருக்குது, நான் எதுவும் சொல்ல. ஆனால் 99% வந்து முழுக்க முழுக்க செக்ஸ் குறித்த விஷயம்தான் அந்த சொல்லதெல்லாம் உண்மை பேசிச்சு, சரிங்களா. கள்ள உறவு பற்றி தான் பேசிச்சு. இப்போ இவங்க பண்ணக்கூடிய இந்த நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோமாப்பட்டியாக இருக்கட்டும், அது எந்த பட்டினா இருக்கட்டும், சரிங்களா, யாரையும் கூட்டு வந்து நீங்கள் பேசுங்க, ஆனால் எதையுமே அருவருப்பாக செய்யாது. நீங்கள் வந்து நீங்கள் வெற்றுடம்பை காட்டுவதே, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெற்றுடம்பை காட்டுவதே வந்து ஒரு ஆபாசம் தான் சார் அது, சரிங்களா. வெறும் உடம்பை காட்டு, ஆடை உடுத்துனால கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை எப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ நீங்கள் நடத்துறீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உரச பண்ணுறது, வந்து கட்டி அணைக்கிறது, இப்படி வித்தியாசமான போட்டிகளை நான் வந்து நடத்துகிறேன்னு சொல்கிற பேரில் வந்து ஒரு ஆணும் பெண்ணையும் இணைக்கிறது, அதில் -18 சேர்க்கறது தான் ஆபாசமானதாக நான் பார்க்குறேன். இதை குறிப்பிட்ட சொல்லி உங்களை விளம்பரப்படுத்துறது நான் விரும்பவே இல்லை. ஆனால் இதெல்லாம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்சார் தேவை. இப்போ ரியாலிட்டி ஷோ கூட ஒரு சென்சார் தேவைன்ற அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே சென்சார் வந்துடும், பேசக்கூடிய வசனங்கள் உட்பட எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் இப்போ எப்படி இன்றைக்கி ஒரு பேட் கேர்ள் படம் எடுத்து வெளியிட முடியல, மனுஷன் ஒரு படம் எடுக்க முடியல, ஏன்னா அது சென்சார் கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே சென்சார் இல்லைன்றதுனால நம்ம என்ன செய்யணும், அதிகப்படியான சுதந்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நாளைக்கு என்ன ஆகும், சென்சார் தேவைன்றது உறுதியாயிடும். பட் இதெல்லாம் மக்கள் புறந்தள்ளிடுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா கடந்த காலத்தில் பல சேனல்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அருவருப்பாக பேசக்கூடிய பெண்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறது, இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, இந்த சில பேர்லாம் இருக்கிறானுங்கள, பேரை சொல்லி விளம்பரம் பண்ணக்கூடாது. ஸோ அவனுங்கெல்லாம் இப்படி தானே சார் பிரபலமானானுங்க. இந்த ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்கலாம்ல, அவன் என்ன லுங்கியை தூக்கி காட்டுவான், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்டா பண்ணிக்கு போகிறதில்ல, பண்ணி பயில சொல்லிட்டு லுங்கியை தூக்கி காட்டுறது, அது அருவருப்பு இல்லையா? அது நீ தொங்க நீங்கள் வேட்டி கட்டுன்னு வந்துடுற ஒரு நிகழ்ச்சிக்கு. ஆனால் நீ கடந்த காலத்தில் பேசுனதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஆனால் இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச நீண்ட காலம் நீடிக்க முடியாது சார். சில காலம் இருக்கலாம், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். அன்றைக்கி டேட்டுக்கு விளம்பரம், அன்றைக்கி டேட்டுக்கு ஏதோ காசு பார்க்குறீங்க, அவ்வளோதான். எந்த வேலை செய்தாலும் ஆபாசமான வார்த்தைகளை வந்து ஆபாச வார்த்தையை தாண்டி அருவருக்கிற வந்து வார்த்தைகளை பேசக்கூடாது. நீங்கள் வந்து அதெல்லாம் இந்த சில வார்த்தைகள் நான் பார்த்துருக்கேன் சார். வந்து நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லவே இல்லை. வந்து அவங்களெல்லாம் வந்து இன்ஸ்டா பிரபலங்கள் வந்து என்ற பேரில் அவங்க கூப்பிட்டு நான் நிகழ்ச்சி நடத்துகிறேன்ற பேரில் வந்து ஆபாசத்தை வந்து திணிக்கக்கூடாதுன்றாங்க. அந்த வேலையை வந்து இந்த ஜீ தமிழ் நடக்குது. காரணம் கேட்டால் அவங்ககிட்ட வேறு கண்டென்ட் இல்லை, பாவம் என்ன செய்வாங்க. இப்போது சில கண்டென்ட் இருக்குது. இந்த கேபிஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமஸ் ஆச்சு, பல திறமையாளர்களை கொண்டு வந்தாங்க, உண்மை தானே. சூப்பர் சிங்கர் வந்து பல திறமையாக கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து பல பேரை கொண்டு வந்து நீங்கள் வந்து பிரபலமாகலாம். ஆனால் ஏற்கனவே இங்கே வந்து இன்ஸ்டாவில் வந்து இருக்கிற என்ன சொல்ல உதிரியாக இருக்கக்கூடிய சில பேரை கொண்டு வந்துட்டு, நான் இன்னும் கூட நான் சொல்கிறேன், சில பேர் திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. நான் பல பேர் சொந்த ராகுல் டிக்கியாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த பையன் இல்லை, பட் இன்றைக்கி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க திறமைசாலிகள். நான் வந்து குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் திறமையை காட்டக்கூடிய நபரில் கொண்டு வந்து நீங்கள் திசை திருப்பி அவங்க மூலமாக ஒரு ஆபாசத்தை கொண்டு வந்து திணிக்கிற வேலையை இந்த தொலைக்காட்சி பண்ணுதுன்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அது வந்து காலப்போக்கில் என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு விஷயம் வந்து நின்றோம். சென்சார் தேவைப்பா, இந்த ரியாலிட்டி ஷோ கூட சென்சார் தேவைன்றது. அப்போ நம்ம இருக்கிற ஃப்ரீடத்தை நம்ம இழந்துருவோம். நம்ம சேனல்களுக்கு சில ஃப்ரீடம் இருக்குல்ல, ஒரு கருத்தை சொல்கிறது கூட, அப்போ வந்து டோட்டலாக நெருக்கிடுவாங்க. அப்படி ஆகிடும் சூழ்நிலை. ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுதான். உங்களோட கருத்துக்கெல்லாம் ரொம்ப வந்து நன்றி சார். நன்றி சார். இதே ஒரு காரணம் இல்லை. நன்றி சார்.